கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1536 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று வேதம் சொல்லுகிறது. வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வருவதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆவி தேவனிடத்திற்கு போவதற்கு முன்பதாக உங்களை உருவாக்கிய கர்த்தரை நினைக்க வேண்டும். கண்டக்கடிய காரியங்கள் இன்பமாய் தெரியலாம், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை அவைகள் புரட்டி போட்டுவிடும். எனவே வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைத்து அவருக்கு பயந்து நடந்து பாருங்கள். உன் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உன் வேலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உன் வியாபாரம் கடை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உன் வாலிப பிராயத்திலே கர்த்தரை நீ நினைக்க வேண்டும். அதிகாலையில் எழும்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரையே தேட வேண்டும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். வாலிபனே, உன் வாழ்க்கை சிறந்ததாக அமைய கர்த்தரை நினைக்க வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வாலிப பிராயத்தில் யாரெல்லாம் வழி தப்பி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்க, அவர் போதனைகளை கைக்கொண்டு நடக்க கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, க்ளோரி. வாலிபர்கள் கையிட்டு செய்கிற தொழிலிலே, வியாபாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் அவர்கள் உம்மை நினைக்கும்படியான மனதை ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தந்தரலும். வாலிபர்களின் வேலையை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாலிபர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும், வாழ்க்கை செழிப்பாகும். கர்த்தர் வாலிபர்களை நேசிக்கிறார். வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வாலிபனே, வாலிப தங்கச்சி, வசனத்தின்படி வாழ். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ உயர்வாய், உனக்கு அடைக்கலமாய் இருப்பார் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.